ஹரிஷ் கல்யாண் மற்றும் எம்.எஸ். பாஸ்கர் நடிப்பில் விறுவிறுப்பான பார்க்கிங் திரைப்படம் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். எங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு, இது பண்ணுறாரு, நீங்கள் பார்க்கணும், பார்த்து சொல்லணும். எதுக்கு உங்கள் அப்பாவை பற்றி பார்க்கணும், என்ன, ஏன், இல்லை அவர் என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாரு, யாராவது என்கேஜ் பண்ணுறாரு அப்படிலாம் நீங்கள் பார்க்கணும். என்ன தம்பி சொல்கிறேன்னு, இல்லை அப்பாவும் அம்மாவும் ஒன்றா இருக்கல, டைவர்ஸ் வாங்கலை, பட்டு ஒன்றா இல்லை 2 பேரும் அப்படின்னு சொல்கிறான். என்னடா அது இவன் இது உண்மையை உடச்சி சொல்லப்பா. பொண்ணு வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு இவ்வளவும் சொல்லிட்டாங்க. இன்னும் என்னப்பா பிரச்சனை, எங்கள் அப்பா ஏதாவது பிரச்சனை பண்ணுவாருன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். பெரிய வீட்டு கல்யாணத்தில் குழந்தைங்கள்லாம் வயிறினங்கள்லாம் போட்டுட்டு போவாங்க. அப்போது அது யாரும் திருடர்கள்னு சொல்ல முடியாது, கல்யாணத்துக்கு வரவங்களே கூட ஆசையில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதனால் அந்த மாதிரி விஷயங்களுக்கு நாங்கள் ஸ்பெஷலாக வந்து ஸோ பையனுடைய கல்யாண செய்தியில் அப்பாவுக்கு கல்யாணம் அதுன்னு தெரியும். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். டிடெக்டிவ் மாலதி மேம் அவங்க டிரெக்ட் பண்ண பல கேசஸ் பற்றி ஒவ்வொரு எபிசோட்லையும் நம்மள்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு வழக்கை பற்றி தான் பேச போகிறோம். வணக்கம் மேடம். வணக்கம் தம்பி. பல குடும்பங்களின் கதைகளை பேசியிருக்கோம். இன்றைக்கி அந்த வழியில் எந்த குடும்பத்தோட இந்த சம்பவம்? குவைட் இன்ட்ரெஸ்டிங். ஓ, இன்ட்ரெஸ்டிங். ஆமாம், மதுரையில் வந்து மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேர் லவ் பண்ணுறாங்க. ஓகே, லவ் பண்ணுறது ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ லவ் மேரேஜும் பிரச்சனை இல்லை. பட் நான் சொல்கிறது வந்து ஒரு 18 வருடங்களுக்கு முன்னாடியான கதை இது. அப்போல்லாம் வந்து இந்த அவ்வளோ ஈஸிலி நாட் அக்செப்டபிள் இல்லையா லவ் மேரேஜஸ், அவ்வளோ சீக்கிரத்தில் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆமாம். அப்போது அந்த பையன் வந்து எங்ககிட்ட, அவங்க வந்து ஆக்சுவலாக வந்து யூகேக்கு போய்ட்றாங்க, இங்கே முடிச்சுட்டு யூகேக்கு கூட போய்ட்றாங்க. அங்கே இருந்துட்டு அவங்க எனக்கு வந்து எங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு, இது பண்ணுறாரு, நீங்கள் பார்க்கணும், பார்த்து சொல்லணும். கிட்ட எதுக்கு உங்கள் அப்பாவை பற்றி பார்க்கணும், என்ன, ஏன், இல்லை அவர் என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாரு, யாராவது என்கேஜ் பண்ணுறாரு அப்படிலாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு. எங்களுக்கு ஒன்றுமே தம்பி, ஒழுங்காக கேஸை பற்றி சொல்லு, இல்லைனா என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன். இல்லை நாங்கள் லவ் பண்ணுறோம், கல்யாணம் பண்ணிக்கிறோம், இந்த கல்யாணத்தில் ஏதாவது அப்பா பிரச்சனை பண்ணுவாரா அப்படின்னு எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு தான் பார்க்குறோம் அப்படின்னாங்க. லவ் பண்ணுற விஷயம் அப்பாவுக்கு தெரியுமா? தெரியாது. ஓ, புரியல. ரொம்ப கிரிட்டிக்கலாக தான். இன்ட்ரெஸ்டிங் தான், கண்டிப்பாகவே இன்ட்ரெஸ்டிங் தான். அப்போது என்ன அப்படின்னா, இல்லை ஏதாவது பிரச்சனை வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னாங்க. நாங்கள் டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டி. சரி, சொல்லிட்டியா அப்பா கிட்ட? இல்லை. அவங்க அப்பாவுக்கு தெரியுமா? தெரியாது. நீங்கள் கல்யாணம் பண்ண போகிறது எப்படி தெரியும்? நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே. ஆக்சுவலாக அவங்க அங்கேயே வெளிநாட்டிலேயே கல்யாணம் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனாலும் வந்து சொந்த மண்ணில் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ட்டு ஆசை அவங்களுக்கு, மதுரையில் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக. நான் கேட்டேன், எதுக்கு நீ சொல்கிற, எனக்கு புரியல, நீ எனக்கு நம்புகிற மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அப்பாவோட பேச மாட்டான், அப்பாவுக்கு விஷயம் தெரியாது. அப்பாவுக்கு விஷயம் தெரியாதுங்கிறது கூட என்னால் ஓகே, அப்பா கூட பேச மாட்டேன் அப்படின்னு. அப்போ உங்கள் அம்மாவுக்கு தெரியும்ல, தெரியாதா? இப்போ உங்கள் அப்பாவுக்கு தெரியும், அம்மாவுக்கு தெரியாதா? தெரியாது அப்படின்னு சொல்லலை. எங்கள் அம்மாவுக்கு தெரியும் அப்படின்னா. அப்பாவுக்கு தெரியாது, ஆனால் அம்மாவுக்கு தெரியும். என்ன தம்பி சொல்கிறேன்னு, இல்லை அப்பாவும் அம்மாவும் ஒன்றா இருக்கல, டைவர்ஸ் வாங்கலை, பட்டு ஒன்றா இல்லை 2 பேரும் அப்படின்னு சொல்கிறான். என்னடா அது இவன் இது உண்மையை உடச்சி சொல்லப்பா அப்படி. சுற்றி வளைச்சி பேசாதீங்க அப்படிங்கிற. ஏன்னா எல்லாமே தெரிஞ்சால் தான் நம்ம ஏதாவது பண்ண முடியும். அப்போது தான் சொன்னப்பல, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே அம்மாவும் அப்பாவும் பிரிச்சுட்டாங்க, பட் டிவோர்ஸ் வாங்கலை. அம்மா வந்து எனக்கு எதுவும் வேணாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க சம்பாரிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய ஏர்னிங்ஸில் என்னை படிக்க வச்சுட்டாங்க. இப்போ நான் லவ் பண்ணுறது எங்கள் அம்மாவுக்கு தெரியும். அம்மா தான் இந்த கல்யாணத்தையும் நடத்தி வைக்க போகிறாங்க, பொண்ணு வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு இவ்வளவும் சொல்லிட்டாங்க. இன்னும் என்னப்பா பிரச்சனை, எங்கள் அப்பா ஏதாவது பிரச்சனை பண்ணுவாருன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னாரு. அப்போது நாங்கள் வந்து அவங்க அப்பாவை ஃபாலோ பண்ணுறோம். ஏன்னா அவர் ஒரு பொலிட்டிக்கல் இதில் பேஸில் இருக்கிறாரு. ஸோ அவரை நம்ம பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, இது பண்ணுறாருன்னு பார்த்துட்டு இருந்துச்சு. இவங்க கல்யாணம் வரைக்கும் அவங்கள வந்து கார்ட் பண்ணுறது தான் நம்ம வேலையே. ஆமாம், இந்த கேஸ் பண்ணும்போதெல்லாம் ஸ்பெஷல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ன்னு தனியாகவே வச்சுருந்தோம். இது வந்து இந்த மாதிரி
பெரிய வீட்டு கல்யாணத்தில் குழந்தைங்கள்லாம் வைரணங்கள்லாம் போட்டுட்டு போவாங்க. அப்போது அது யாரும் திருடர்கள்னு சொல்ல முடியாது, கல்யாணத்துக்கு வரவங்களே கூட ஆசையில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதனால் அந்த மாதிரி விஷயங்களுக்கு நாங்கள் ஸ்பெஷலாக வந்து டீம் வச்சுருந்தோம். ஸோ அந்த டீம் வந்து எப்போவுமே நம்மகிட்ட இருக்கும். அந்த டீம் வச்சு தான் இந்த இதையுமே நம்ம ஆப்ரேஷனும் நம்ம பண்ணோம். இவரை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இவர் எங்கே போகிறார் வராரு, யாரை சந்திக்கிறாரு, இந்த மாதிரி அதாவது குண்டாஸு தாதாஸு, இவருக்கு என்னென்ன நடக்குதுன்னே தெரியாது. இவங்களுக்கும் ஒரு பயம், உள்ளுக்குள் ஒரு பயம், ஏதாவது நடந்துருச்சுன்னா, கல்யாணத்தன்னைக்கு பிரச்சனை நடந்துருச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணி கல்யாணம் வரைக்கும் இருந்து அந்த கல்யாணத்தை அவங்களுக்கு வந்து நம்ம முடிச்சு கொடுக்குறோம். பையனுடைய அம்மா மட்டும்தான் பையனுடைய சார்பில் இருந்து, பட் பொண்ணோட சார்பில் இருந்து எல்லாரும் வந்திருந்தாங்க. அந்த திருமணம் இனிதே நடைபெற்றது. இவர் வந்து வேற ஒரு லைஃப்குள்ளே என்டர் ஆகிட்டாருங்கிறது நாங்கள் அவங்ககிட்ட கடைசி வரைக்கும் சொல்லலை. கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் தான் சொன்னோம். ஓகே. இவர் வந்து இந்த அம்மா விட்டதுக்கப்புறம் இவர் இன்னொரு அவங்களுக்கு அது தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. நாங்கள் இது எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு பயம் வருது அப்படின்னு கேட்குறேன். எத்தனை வருஷத்துக்கு அப்புறமா இந்த விஷயம் வந்து அவருக்கு தோணுது, இது மாதிரி நம்ம அப்பா டாக்டர் படித்து முடிச்சுட்டு யூகேக்கு மேல் படிப்பு படித்து அங்கே வேலை பார்த்த பிறகு தான் கல்யாணமே பண்ணிக்கிறாங்க. வந்து அப்பா கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கிட்ட இருக்கு. 25 வருஷம் 25 வருஷத்துக்கிட்ட இருக்கும். 25 வருஷம். அவருடைய வயசு வந்து 26 27 இருக்கும் அந்த டைமில். இவங்க 2 பேரும் பிரிஞ்சது வந்து இந்த பையன் ஒரு 10 வயசுல இருக்கும்போது பிரிஞ்சிருக்கிறாங்க. ஒரு 14 வருஷத்துக்கு கேப். ஏன் அவங்க அப்பாவுக்கு அந்த அளவுக்கு ஒரு பயம்? பொலிட்டீஷியனுங்கிறதுனால ஒரு பயம். நம்மளுடைய வாழ்க்கை ஒரு திருமண நிகழ்வுல வந்து ஏதாவது எடக்கு முடக்கா பேசிட்டா பெண் வீட்டாருக்கும் அது கஷ்டம். ஏன்னா பெண் வீட்டார் சொந்தம் அத்தனையும் வந்திருக்கு. ஒரு நல்ல நிகழ்வு வந்து கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பதற்றம் அவங்களுக்கு. ஏன்னா அப்படி செய்யக்கூடிய ஒரு நபர் தான் அவர் அப்படிங்கிறது அவங்களோட இருந்து வாழ்ந்த காலத்தில், இந்த அம்மா அவங்களோட வாழ்ந்த காலத்தில் அவங்க விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு அது தோணி அதுக்காக நம்மக்கிட்ட வந்திருந்தாங்க. நாங்கள் ரிப்போர்ட் எடுத்து கொடுத்துட்டு கூட அவருக்கு எதுவுமே தெரியலைங்க, நாங்கள் வர வேண்டியதே இல்லைன்னு கூட சொன்னோம். இல்லை வாட் எவர் இட் இஸ், நீங்கள் வந்து கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீங்கள் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். நீங்கள் வந்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எங்களுக்கு இங்கேயும் வந்து செக்யூரிட்டி ஃபோர்ஸ் நீங்கள் கொடுக்கணும். அவங்க ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணி மதுரை ஏர்போர்ட்டில் இறங்கி அங்கே அவங்க கல்யாணம் முடிகிற வரைக்கும் இருந்துட்டு திரும்பியும் கொண்டு வந்து யூகேக்கு போகிறதுக்காக சென்னை ஏர்போர்ட்டில் வந்து அவங்கள நாங்கள் ஏற்றி விட்ற வரைக்கும் எங்களுடைய பொறுப்பு. ஓகே. ஸோ திஸ் வாஸ் ஏதோ ஒரு உள்ளுணர்வு சொல்லியிருக்கு, ஏதோ நடக்க போகுதுங்கிற விஷயத்த உங்களை வச்சு அவங்க. பட் ஆனால் அவர் வேற ஒரு ஃபேமிலி ஒன்று இருந்ததுனால அவர் இவங்களை கண்டுக்கவே இல்லை. ஓகே ஓகே. அது அப்புறம் தான் இவங்களுக்கு சொன்னோம். அவருக்கு அவர் நீங்கள் பிரிஞ்சதுக்கப்புறம் அவர் வேற ஒரு ஃபேமிலி வச்சுக்கிட்டாரு அப்படிங்கிறத அவர் உண்டாக்கி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னோம். கல்யாணம் முடிஞ்ச பிறகு சொன்னோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி அதையும் சொல்ல வேண்டாம். ஏன்னா ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்குது, ஒரு நல்ல நிகழ்வு, சின்ன மன உளைச்சலை கொடுத்து. ஆமாம், நாம் வந்து கேஸ் பார்த்ததுல என்ன எவிடன்ஸ் இருக்குதோ அதையும் நம்ம கொடுக்கணும் இல்லையா? ஓகே. ஸோ பையனுடைய கல்யாண செய்தியில் அப்பாவுக்கு கல்யாணம் அதுன்னு தெரிய வந்து. இது மாதிரி இன்னொரு கேஸ். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.